8th ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் ஃபிபோனசி ஸ்கொயர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிபோனசி ஸ்கொயர்ஸில் வந்து இந்த இதுதான் கோல்டன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஒரு கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்க எல்லா பாக்ஸஸுமே எப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸஸ். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிபோனசி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு டயகனலையும் கிராஸ் ஆகி இந்த கார்னர் எல்லாத்தையும் கிராஸ் ஆகி ஒரு ஸ்பைரல் போகுது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிபோனசி ஸ்கொயர்ஸில் உள்ள ஒரு கோல்டன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பார்த்துட்டிங்கன்னா இந்த எட்ஜும் அந்த கார்னரும் நமக்கு வந்து டச் ஆகிருக்கும். இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்னரும் டச் ஆகிருக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த கார்னரும் அங்கே இருக்க கார்னரும் நமக்கு டச் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்லேயுமே ஒவ்வொரு கார்னர், அதாவது அதோட டயகனல் வந்து டச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா 1 + 1 என்னவாக இருக்கும்னா 2ஆக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டு 2 பார்க்கலாம். 2 + 1 3. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தோம்னா 3 + 2 அப்படின்னா 5. அதே மாதிரி 5 + 3 இது 8. அப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் n எப்படி இருக்கும்னா 1 1 2 3 5 8 13 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5 5 + 3 8. இந்த மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து, அதாவது ஒரு டேர்மோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணும்போது அடுத்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா சொல்லணும்னா எஃப் ஆஃப் n = f of n - 1 + f of n - 2 அப்படின்னு. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்பைரல் கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா பில்டிங்ஸோட ஸ்டெப்ஸ் வந்து ஸ்பைரல் ஷேப்லேயே கூட இருக்கும். தேங்க்யூ.